பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு சும்மா இருக்காமல் சுகன்யா கிட்ட போயிட்டு அம்மா நீ ஏன் இப்போல்லாம் வீட்டுக்கே வரதில்லைன்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் தான் உங்கள் தம்பியை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு வெளியே துரத்தி விட்டுட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. புருஷன் வராத இடத்துக்கு நான் மட்டும் எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு ஏதோ அன்னைக்கு கோவத்தில் என் தம்பிக்கிட்ட நான் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டேன், ஆனால் அதுக்கு பின்னாடி என் தம்பிக்கிட்ட நான் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருப்பேன் தெரியுமா? மன்னிப்பு கேட்டது இல்லாமல் சுகன்யாவையும் அடிக்கடிக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வான்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வேணும்னா நீயே கேட்டுப்பாரு. சரி வா, நான் சமைச்சு வச்சது எல்லாத்தையும் நீ தான் ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா போயிட்டு டேஸ்ட் பார்க்கறதுக்காக போகிறாங்க. கோமதி இருந்துட்டு எப்படிமா இருக்கு, நான் சமைச்சது எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன பண்ணுறது, நான் இப்போல்லாம் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி வாய்க்கு ருசியெல்லாம் நான் எதையும் கேட்டது இல்லை, சாப்பிட்றதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் நல்லா இருக்கிற போதுனா கூட அன்னைக்கு சமைச்சு போட்டிருக்கலாம், ஆனால் அன்னைக்கெல்லாம் எதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் சுமாராக சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எதுக்கடி இவ்வளோ செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் அண்ணனுங்கள்லாம் இப்போதாம்மா என் வீட்டு படியேறி வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு போட்டதை அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக இவ்வளோ பொருளாக சமைச்சு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசு இருந்துட்டு நீங்கள் நான் பேசுகிறதுக்கு கேப் விடுவீங்களா இல்லை நீங்களே பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மாடி அரசி நீ எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்ன அம்மாச்சி, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, அது இல்லாமல் கலரும் ரொம்ப நல்லா இருக்குது, டிசைன்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு இந்த புடவை வேணுமா சொல்லுடா, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம் அம்மாச்சி எனக்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் கட்டுறனுங்களா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நம்ம அரசி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா இருந்துட்டு, அம்மாச்சி அரசி வேண்டான்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. மெரூன் கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அம்மாச்சி இருந்துட்டு, உனக்கு மெரூன் கலர் தானே வேணும், கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அம்மாச்சி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனி இருந்துட்டு ராஜுக்கிட்ட, நீ ஏன் அமைதியாக இருக்க, உங்கள் அம்மாவையும் உங்கள் சித்தியும் கூட்டிகிட்டு போயிட்டு வீடெல்லாம் சுற்றி கட்டு, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வராங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதாம்மா என்னோட ரூமு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், ரூமு இவ்வளோ சின்னதாக இருக்கே, உனக்கு சரியாக போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் 2 பேர் தாம்மா இங்கே இருக்கோம், அதனால் எங்களுக்கு இந்த ரூமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏசியே இல்லையா, இங்கே ரொம்பவே குளிரும், அதனால் நாங்கள் ஒவ்வொரு டைமு ஃபேனே போடுறதில்ல சித்தி, எங்களுக்கு ஏசியெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வடிவு இருந்துட்டு, நீ ரொம்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கம்மா, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ஏன் அமைதியாக இருக்கீங்க, மச்சங்கிட்ட நீங்களும் மச்சான் உங்ககிட்டையும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, டே மாப்பிள்ளை கதிர நீ ஏன்டா நின்றுட்டுருக்க, உன் மாமனார் பக்கத்தில் சந்தோஷமாக போய் உட்காரண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 2 குடும்பம் ஒட்டிடாதான்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போ அது ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ தான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, ஆமாம் வீடை வெளியே பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருந்தது, உள்ளே பார்த்தா எல்லாம் குட்டி குட்டிஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு, இங்கே ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, இருக்கிறவங்களுக்கு இந்த ரூம்பு பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிடுறாங்க. ஆமாம் இப்போ வீட்டுக்கு மூத்த மருமகளும் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு, பழனியும் சுகன்யாவும் வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, அதுக்கு அடுத்ததாக கவர்மெண்ட் மாப்பிள்ளையும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு, அடுத்து என்ன ஒரு 4-5 பேர் தானே இருக்கீங்க, அதுக்கு என்ன இந்த வீடே சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்கு
அண்ணன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வீடு விஷயத்த விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு நம்ம கதிர்கிட்ட, ஆமாம் ட்ராவல்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ட்ராவல்ஸ்லாம் ரொம்ப நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான், ஆமாம் வணிகர் சங்கம் வந்து போயிட்டுருக்குல்ல, நீங்கள் அதுக்கு மெம்பராக தானே இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அவர் கொஞ்சம் மனசு வச்சா நாமளே கொஞ்சம் தலைவராகிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கணேசன் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கோமதி இருந்துட்டு, இந்தாங்க ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செந்தில் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு, எனக்கு தான் ஆஃபீஸில் ராஜ மரியாதை இருக்கும், நான் எனக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மேனேஜராக இருக்க, இல்லை இல்லை கூடிய சீக்கிரம் மேனேஜராகவும் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமதி இருந்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்ததுமே, அண்ணன் இதெல்லாம் எப்போ செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்னடா தெரியும், எனக்கே தெரியாது, அம்மா எந்த கேப்பில் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சாப்பிட டைம் ஆச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வடிவு இருந்துட்டு, நாங்களும் பரிமாறுறோம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அண்ணி, நீங்கள் இங்கே விருந்துக்கு வந்திருக்கீங்க, பரிமாறத்துக்காக வரல, அதனால் நீங்கள் போய் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு நம்ம முத்துவேல் பக்கத்தில் போய் வடிவை உட்கார சொல்கிறாங்க. சக்திவேல் பக்கத்தில் மாரியை உட்கார சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி நீயும் போய் உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பொண்ணை வேலை வாங்குறீங்க, சோறு கூட போட மாட்டீங்களான்னு சொல்லி உங்கள் வீட்டு ஆளுங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அம்மாடி கோமதி, யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க சரியா, நீ எல்லாருக்கும் பரிமாறுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் மீனாவையும் போய் உட்கார சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, நீங்கள் ஒருத்தரே எல்லாருக்கும் பரிமாற முடியுமா, நம்ம 2 பேரும் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், முதல்ல இவங்களை சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க, மீனாவும் நம்ம கோமதியும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க. கோமதி இருந்துட்டு அரசியை கூட்டிக்கிட்டு போயிட்டு, இதை வந்து ஸ்டேட்டஸில் போய் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் இதை பார்க்கட்டும், பார்த்து பொய்த்தறிச்சலில் படட்டும், 2 குடும்பமும் ஒன்றா சேராதுன்னு சொன்னாங்களே, ஆனால் இப்போ பாரு என் அண்ணனுங்க என் வீடு தேடி சாப்பிட்றதுக்கே வந்துட்டாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக, அம்மா இந்தாங்க ஸ்டேட்டஸில் வச்சுட்டேன் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.